போடுங்க வாங்க. லொகேஷன் போட்டு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு இது நான் உங்களை எடுத்தனா கொஞ்சம் எடுத்துட்டு கட் பண்ணிட்டுனா இல்லை தொடர்ந்து வேற
लक्ष्मी विद्यादेवी नमः ओम श्री स्वर्णाम्बिकाय नमः ओम श्री दात्रे नमः ओम श्री विदात्रे नमः ओम श्री ज्ञानसिद्धियात्मने नमः ओम सां स्कंदाय नमः ओम सां गुहाय नमः ओम सां षण्मुखाय नमः ओम सां कार्तिकेयाय नमः ओम सां कुमाराय नमः ओम श्री जारादेवीकाय नमः ओम नमस्काराय नमः नारायणं प्रख्याय नमः शरीरलङ्घ्रिये गवीं गवीनां श्रमश्रमं यस्राजन् ब्रह्मणान् ब्रह्मणानस्वद आनश्रीवन्नोदिनं क्षीरसाधनं भद्राक्षे भाग्यलक्ष्मीं वरदरकमलीं राजानलक्ष्मीं गोर्कण्डे वीरलक्ष्मीं हृदयसरजिते भूतकारुण्यलक्ष्मीं विश्वाग्रे सत्यलक्ष्मीं सकलगुणाडम्बस्ते सौख्यलक्ष्मीं भवतु सर्वदा सर्वसाम्राज्यलक्ष्मीं सदानां ओम नमस्ते सुभगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरानंदकाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महाराजाय ते नमो नमः। ओम स्वयं புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருகடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரலங்கள் மண் காவிரி சூழ் திருவலஞ்சுழி வாதனை வாயார கண்ணீராதரித்து ஏந்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே காதலாகி கசைந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னறி குய்ப்பதும் வேதம் நாங்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாற்கடல் ஈந்தயம் வீரான் மாலுக்கு சக்கரம் மன்னியதில்லை தனுள் ஆழிக்குள் அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலம் இடமாக பாலிக்கு நட்டம் பயில வல்லாடுக்கு வல்லாண்டு வல்லாண்டு கூறுதுமே வான்முகில் வளாது பெய்க மணிவளம் புரட்ட மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம பார்வதி பதையே ஆதேவா தென்னாருடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க. स्वसी पर्याप्तिं मरीं मनीषाः वो शिवाचार्याः शुभम् अस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। हर ओम
श्रीं विद्यादेवी नमः ओं श्री स्वर्णाम्बिकायै नमः ओं श्री दात्रे नमः ओं श्रीं विदात्रे नमः ओं श्री ज्ञानसिद्ध्यात्मने नमः ओं सां स्कन्दाय नमः ओं सां गुहाय नमः ओं सां षण्मुखाय नमः ओं सां कार्तिकेयाय नमः ओं सां कुमाराय नमः ओं श्रीं जारादेवीकाय नमः ओं अस्राय नमः नारीरं प्रख्याय नमः शरीररङ्गनित्ये गवीं गवीनां श्रमश्रमं यस्राजन् ब्रह्मणान् ब्रह्मणानस्वद आनसरिन्वन्नोन्नसीदसादनं भद्राक्षे भाग्यलक्ष्मीं वरदरकमलीं राजानलक्ष्मीं गोर्तण्डे वीरलक्ष्मीं हृदयसरजिते भूतकारुण्यलक्ष्मीं विश्वाग्रे सत्यलक्ष्मीं सकलगुणाडम्बर्थे सौख्यलक्ष्मीं भवदसौदा सर्वसाम्राज्यलक्ष्मीं सदानाम् ओं नमस्ते सुभगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरानन्दकाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महाराजाय ते नमो नमः। ओं स्वयं प्रदिवरप्रणम् புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருகடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரலங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவலஞ்சுழி வானனை வாயார பன்னீராதரித்து ஏந்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே காதலாகி கசைந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னறி குய்ப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாற்கடல் இந்த எம்பிரான் மாலுக்கு சக்கரம் மன்னியதில்லை தனுள் ஆழிக்குள் அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலமீடமாக பாழிக்கு நட்டம் பயிலவல்லாடுக்கு வல்லாண்டு வல்லாண்டு கூறுதுமே வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம பார்வதி பதையே மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க. स्वसी पर्याप्तिं मनीषाः वो शिवाचार्याः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु घर ओम
பிரச்சனைகளை கொண்டு வாங்குவோம். ஐயா சார் இன்னைக்கு அந்த திறக்கும் மொபைல் சர்வீஸ் தான் நாளைக்கு இது இது இப்போ எது திறக்கும் ஆஃபீஸில் வேறு சொன்னால் பிரகாசுக்கு சொன்னான் திறக்கும் பொறுப்பை பிரகாஷ் செய்யணும்னு சொன்னாங்க காசு இல்லை அங்கெல்லாம் முடிஞ்சு வேறு போய் பார்த்துருக்கேன் நம்பர் நம்மளுக்கு தான் நான் போகிறேன் ஆஃபீஸுக்கு தானே ஒரு மணியோட போவோமே ஆஃபீஸுக்கு வந்துட்டு வாங்க சரி சரி கூப்பிட்டு போகணுமே சரி சரி ஓகே சரி அங்கே இருக்கு இல்லை நான் சும்மா நார்மலாக இருக்கு நார்மலாக இருக்கு கயிறு இல்லை தெரியுமா இதை மட்டும் இதை மட்டும் இதை இங்கே இல்லை இங்கே எடுத்துரு இங்கே வந்து போப்பாயின் மத்தியில் எங்களுடைய வடமராட்சி பகுதியினர் இங்கே யாழ்ப்பாணம் நல்லூர் தொகுதி பல பிரதேசங்களை உள்ளடக்கிய ஒரு என்பிபியினுடைய எழுச்சியை உருவாக்கக்கூடிய நிலையமாக இது மாற வேண்டும். அதற்கான ஆதரவு தர வேண்டும். எனவே இன்றைக்கு இந்த நிலையம் எவ்வளவு மதிப்புக்குரிய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு இந்த நிலையத்தின் சார்பாக நன்றியை கூறி எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மக்கள் எழுச்சியை, இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை இந்த நாட்டில் பரப்பி நாம் எல்லோரும் சமத்துவமாகவும் சகோதரத்துவமாகவும் இன ஒற்றுமையோடு வாழ வழிவகுப்போம் என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
எங்குள்ள தெய்வம் கற்பக விநாயகரை பணிந்து இங்கே இருக்கின்ற அமைச்சரவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, எமது கிளை எமது வலிகாமம் பகுதிக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஆதரவாளர்களே, இந்த வலிகாமம் பகுதி மக்களே, அனைவருக்கும் மதிய நேர வணக்கம். இன்று ஒரு சிறப்பான நாள். இந்த நாளிலே எமது மண்ணின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற பொங்கலிட்டு அவர்களை எல்லாம் வரவேற்று இந்த புதிய அலுவலகத்தை திறப்பு விழா செய்திருக்கின்றார்கள். உண்மையிலே எமது கலாச்சாரம் எமது பண்பாடுகளை எல்லாம் பேணி பாதுகாக்கின்ற ஒரு நிலையமாக இந்த அலுவலகம் இயங்க வேண்டும் என்பதில் முதலாவது அறியை அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். வலிகாமம் கிழக்கு பகுதியானது உண்மையிலே ஒரு விவசாய புண்ணிய பூமியாகும். இந்த விவசாயத்தை நம்பித்தான் இந்த வலிகாம பகுதி மக்கள், வலிகாம கிழக்கு பகுதி மக்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வாழையோ சரி, மற்றது மரக்கறி வகைகளோ இல்லாத நெல் போன்ற வயல் போன்ற தானியங்களை எல்லாம் விதைத்து அதன் மூலம் வருகின்ற வருவாயை வைத்து இந்த வலிகாம கிழக்கு பகுதி மக்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எங்கள் வலிகாமத்திற்கு செய்ய வேண்டியது முதலாவதாக இந்த உணவு தருகின்ற விவசாயிகளுக்கு இந்த அவர்களுக்கு நீர்களால் ஏற்படுகின்ற இந்த குளங்களை புனரமைத்து தர வேண்டும். விவசாய கிணறுகளை எல்லாம் புனரமைத்து தர வேண்டும். வடிகால்கள் இங்கே வலிகாமம் கிழக்கிலே வடிகால்கள் ஒழுங்கு இல்லை. பாரிய வெள்ளங்கள் வந்தால் பாரிய நெருக்கடியை இந்த வலிகாமம் கிழக்கு மக்கள் சந்திக்கிறார்கள். வயல்கள், தோட்டங்கள் அழிவுகளை சந்திக்கின்றார்கள். முறைப்படியான வடிகால் அமைப்புகள் இருக்கும் பட்சத்திலே இந்த வாழ்வாதாரம் மேம்படும். இந்த தண்ணீராலோ வேறு பிரச்சனைகளினாலேயோ நமக்கு எல்லோரும் சோர்வமோ ஒன்றும் ஏற்படாது என்பதை இந்த இடத்தில் தெரிவித்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் ஒருங்கிணைந்து நமது வலிகாமம் கிழக்கில் உள்ள அனைத்து குளங்கள், வடிகால்களை சீரமைத்து செய்து இந்த விவசாயத்தை நம்பி வாழுகின்ற நமது வலிகாமம் கிழக்கு மக்களுக்கு பூரண ஆதரவை, விவசாயத்திற்கான பூரண ஆதரவை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று இந்த வலிகாமம் கிழக்கு மக்கள் சார்பினாக அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் கோப்பாய் பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டால் எங்களது சக பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவனின் முயற்சியாலும் அவரின் வேண்டுகோளுக்கிணாகவும் எமது தேசிய மக்கள் சக்தியின் கட்சி காரியாலயத்தை திறப்பு விழா செய்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கும் எமது அமைச்சரும் ஆகிய அவர்களையும், அதே நேரம் இங்கே வருகை தந்திருக்கும் இந்த பிரதேச மதகுருமார்களுக்கும், அதே சக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பவானந்தராஜா சார் அவர்களுக்கும், ரஜீவன் அவர்களுக்கும், ஏனைய கட்சி ஆதரவாளர்கள், இப்பிரதேசத்தில் எமக்கு தேர்தல் காலத்தில் ஆதரவு வழங்கியவர்களுக்கும் அன்புடன் கைகோத்து எமது வெற்றிக்கு உழைத்தவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இந்த கட்சி காரியாலயம் என்பது உண்மையாகவே மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து இலகுபடுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் நாங்கள் ஒவ்வொரு பிரதேசமாக எமது காரியாலயங்களை திறக்கின்றோம் என்றால், எல்லோரும் இப்போது நகரத்தை எமது மத்தியில் உள்ள காரியாலயம் மட்டும்தான் இருக்கிறது அங்கே வருகிறார்கள். மக்களின் போக்குவரத்து சிரமம் இல்லாமல் இந்த பிரதேசத்திலேயே இந்த பிரதேசத்துக்குள்ளேயே பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஏனென்றால் கிராம மட்டத்திற்குள் எமது கட்சி காரியாலயங்கள் செல்லும் போது மக்களது பிரச்சனைகள் மென்மேலும் எமதுக்கு மேலிடங்களுக்கு தெரிய வரும். அதற்காக இன்றைய தினம் ரஜீவன் தோழரின் முயற்சியாலும் இந்த பிரதேசத்தில் கட்சி காரியாலயம் ஒன்று திறந்துள்ளோம். எமது கட்சி காரியாலயம்
இனிமேலும் இந்த பிரதேசத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை மக்கள் இந்த கட்சி காரியாலயத்துக்கு வந்து தெரிவிக்கும். பல பிரச்சனைகள் இருக்கிறது, போதைப் பொருளில் இருந்து சகல பிரச்சனைகளும். அதுகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. அது மக்களால் தான் மாற்ற முடியும். மக்கள் தான் நமக்கு தகவலை தரலாம். இந்த தகவலுக்கு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில், அரசு நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் எம்மால் அழுத்தங்களை பிரிவித்து அதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது இந்த இடத்தில் கட்சி காரியாலயம் ஓப்பன் திறப்புலா இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது. எதிர்வரும் காலத்தில் பல பிரதேசங்களுக்கு இது வியாபிக்கும். எமது கட்சி காரியாலயங்களுக்கு, பண்டத்தரிப்பு, பருத்துத்துறை, எல்லா இடங்களுக்கும் எமக்கு நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் எமக்கு இன்று மக்கள் வாக்களித்ததை விட அடுத்த பிரதேச தேர்தலுக்கு அதிகளவான வாக்குகளை தருவார்கள் நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் எமது அதிகாரங்கள் கிராம மட்டத்துக்கு செல்லும் போது பல பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்காக இந்த கட்சி காரியாலயத்திலிருந்து மென்மேலும் இந்த பிரதேசத்தை வளர்ப்பதற்காகவும் இந்த பிரதேசத்தை மேலே தூக்குவதற்காக நாங்கள் திரசகமாக போன்று இந்த மக்கள் நேயமுள்ள அரசாங்கம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது தமிழ் அரசாங்கம் இல்லை, சிங்கள அரசாங்கம் இல்லை, முஸ்லிம் அரசாங்கம் இல்லை, மனிதநேயம் கொண்ட அரசாங்கமாக இந்த இலங்கை திகழ்ந்து உலகத்திலேயே ஒரு சிறந்த அரசாங்கமாக, சிறந்த நாடுகளாக மாற்றுவதற்காகத்தான் நாங்கள் திரசகம் போட்டுருவோம். எதிர்வரும் காலத்தில் அந்த பயணத்தை ஏற்படுத்துவோம். இன்று அந்த பயணத்துக்கான அடிக்கல்லை இட்டுள்ளோம். ஏனென்றால் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இன்று இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் அமைச்சர் அவர்கள், பார்லமெண்ட் உறுப்பினர்கள், எமது ஒரு போலீசார் கூட இல்லை. முன்னைய காலத்தில் என்றால் எவ்வாறு இருந்திருக்கும் இந்த பிரதேசம் உள்ளாக போலீசாரும் ஆமையும் நிறைந்திருக்கும். இன்றைக்கு இலகுவாக மக்கள் மத்தியில் மக்களோடு நிற்கிறோம். நாங்கள் என்றும் மக்களுடனே பயணிப்போம். மக்களுடன், ஏனென்றால் நாங்கள் திருட போறது இல்லை தானே, திருடவனுக்கு தான் பாதுகாப்பு தேவை. எங்களுக்கு மக்கள் நேயமுள்ள அரசாங்கத்தை அமைத்துள்ளோம். நாங்கள் திருடுவதற்கு வரவில்லை, மக்களை முன்னேற்றுவதற்கு வந்துள்ளோம். இந்த கட்சி காரியாலயத்திலிருந்து கோப்பாய் பிரதேசத்தை நாங்கள் முன்னேற்றுவோம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இங்கே வருகை தந்திருக்கின்ற கடல் நீரியல் வள அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவருமாகிய தோழர் சந்திரசேகரம் அவர்களுக்கும் மற்றும் சகாதேவன் தோழர் அவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான பவானந்த ராஜா தோழர் மற்றும் இளங்குமரன் தோழர், ரஜீபன் தோழர் மற்றும் இங்கே வருகிறந்திருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று இந்த நிகழ்வானது இங்கே கூடியிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் ஒரு மனக்குமுறலாக இருந்தது. என்னென்னு சொல்லி சொன்னால், இவ்வளவு காலமும் அலுவலகம் ஒன்று எங்களுக்கு இன்னும் திறந்து வைக்கப்படையில, மக்களோட பிரச்சனைகளை போய் நாங்கள் அங்கே கதைக்கிறதுக்குன்னு சொல்லி எல்லாற்ற மனங்கள்லையும் ஒரு மனக்குமுறல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த அலுவலகம் திறந்து வைத்ததில் எல்லா மக்களும் சந்தோஷமாயிருக்கணும். மற்றது நீங்கள் எல்லாரும் என்பிபியை நம்பி தான் நீங்கள் வாக்களிச்சிருக்கிறீங்க. அதாவது எங்களோட தேசிய மக்கள் சக்தியில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் நீங்கள் இதில் வாக்களித்து இவர்களை எல்லாரும் வெற்றி பெற செய்திருக்கிறீங்க. அப்போ இந்த ஜனாதிபதி இந்த ஆட்சியில், ஊழல் இல்லாத நல்லதொரு ஆட்சியில் நீங்கள் இதில் இருக்கிற கூடுதலாக இங்கே ஆண்கள் தான் கூடி இருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு முற்றுமுழுதாக உங்களோட பங்களிப்பு தான் தேவை. எனவே நீங்கள் தொடர்ந்தும் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்திருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றிகள். நன்றி. கடல் வள மீன்பிடித்துறை அமைச்சர் அவர்களே மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ ரஜீவன் அவர்களே, ரஜீவன் சார் தலைவர்களே மற்றும் இளங்குமரன் சார் அவர்களே, டாக்டர் பவானந்தராஜா அவர்களே மற்றும் மக்கள் அனைவர்களுக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய முன்னேற்றகரமான ஒரு ஒளிமயமான மக்களின் வாழ்வுக்காக இன்றைய தினம் தொடர்ச்சியான முறையில் மக்கள் தொடர்பாடல் அலுவலகங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் எமது பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரஜீவன் அவர்கள் மக்கள் தொடர்பாடல் அலுவலகம் ஒன்றை இன்றைய தினம் கோப்பாய் பகுதியில் திறந்து வைத்துள்ளார். தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி மக்கள் வாக்களித்ததற்கு நம்பிக்கையில் வாக்களித்ததற்கு இணங்க தொடர்ச்சியாக எமக்கு மக்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய செயற்பாடுகள் தொடர்ந்து அமைகின்றன. எங்களுக்கு கிடைத்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேரும் திறமையான முறையில் மக்களோடு மக்களாக கலந்து நின்று அவர்கள் தங்களுடைய சேவைகளை செவ்வனை செய்து வருகின்றனர். எங்களுக்கு கிடைத்த அமைச்சர் மிக தகுதி வாய்ந்த உண்மையான தகுதி வாய்ந்த அமைச்சர். இப்படி கிடைத்ததற்கு நாங்கள் எங்கள் மக்கள் அனைவரும்
சரியான ஒரு பாராட்டுதலை அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களோடு மக்களாக நான் கடந்த காலங்களில் நான் அவதானித்திருக்கின்றேன். எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர் 9, 7, 6 இம்முறை 6 அந்த வகையில் எங்களுடைய அரைவாசி உறுப்பினர்கள் எமது தேசிய மக்கள் சக்தி சார்ந்தவர்கள் இன்று மக்களோடு மக்களாக எங்களுக்கு பல்வேறு திட்டங்களை ஏற்படுத்தி வருகின்றார்கள். உண்மையாக சொல்லுவார்கள் அனுராலை இப்பொழுது சுனாமியாக மாறி வருகின்றது. மக்கள் அனைவரும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். இதே போன்று அலுவலகங்கள் பல்வேறு பிரதேசங்களில் ஏற்படுத்தி மக்களுடைய தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை செவ்வனே செய்து மக்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி அவருடைய செயற்பாடுகள் நகர வேண்டும். ஊழலற்ற நிர்வாகம், ஒரு சமூக இணக்கம், எந்தவித இனத்துவேசமும் இல்லாத ஒரு அரசாங்கம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த அரசாங்கத்தை தொடர்ந்து நாங்கள் எங்கள் கைகள் கொண்டு வலுப்படுத்த வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட மக்கள் தொடர்பான அலுவலகங்கள் மூலம்தான் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அப்படியான பிரச்சனைகளை தொடர்ந்து தீர்க்க வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் கோப்பாய் மத்திய பகுதியிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய காரியாலயமானது இந்த பிரதேசத்து வாழ் மக்களுடைய முழுமையான ஆதரவோடு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விழாவிலே எங்களுடைய அமைச்சர், எங்கள் பிரதேசத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற பிரதான அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரம் அவர்கள், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ இளங்குமரன், கௌரவ டாக்டர் பவானந்தராஜா அவர்கள், கட்சியினுடைய அமைப்பாளர்கள், கட்சியின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள். உண்மையிலே இன்றைய இந்த நிலையத்தினுடைய திறப்பு விழா என்றது இந்த பிரதேசங்களை இணைத்து மக்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டிய சேவை மேலும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இதனூடாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தெரிவித்து தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பதோடு எங்களோடு எதிர்காலத்திலே தோளோடு தோள் ஒன்று கரம் கொடுத்து மக்களுடைய சுமைகளை நாங்கள் அகற்றி இந்த நாட்டிலே மக்கள் அனைவரும் நிம்மதியாக சுயீட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் எங்களுடன் கதைத்து எங்களுடன் கலந்துரையாடி உங்கள் ஆலோசனைகளையும் வழங்கி எங்கள் இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் இணைத்து, அமைப்பாளரையும் இணைத்து நீங்கள் உங்களுடைய பிரதேசங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டு, தேசிய மக்கள் சக்தி உங்களுடைய குரலாக என்றும் இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. பல்வேறு வழிகளிலுமே நீங்கள் உதவி புரி வருகின்றீர்கள். எல்லா இடங்களுக்கும் அழைக்கின்றீர்கள். நான் நினைக்கிறேன் இன்னும் சில காலங்களிலே மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக பூர்த்தி செய்யப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எனவே எப்போதும் எங்களோடு தோள் கொடுத்து நீங்கள் வர வேண்டும். நன்றி. குருக்கள் ஐயா அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே, ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் நமது கட்சி தோழர்களே, ஆதரவாளர்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். இன்று உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2 தேர்தல்களை வெற்றி பெற்று விட்டோம். அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டியது, நாங்கள் என்ன செய்ய நினைக்கிறோமோ, என்ன வாக்குறுதிகளை வழங்கினோமோ அவர்களை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள், சேவைகள் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றியே தீருவோம். அதற்கு உண்மையிலே தேவை ஒரு தொடர்பாடல். எனவே இந்த தொடர்பாடல் தான் மிகவும் முக்கியமானது. அதற்காகவே தான் நாங்கள் இந்த அலுவலகத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே மக்கள் உங்களது குறைகள் நிறைகள் யாவற்றையும் இந்த தொடர்பாடல் அலுவலகத்தில் வந்து எங்களுடன் கதைத்து அவர்கள் நேர்த்தி செய்து கொள்ளலாம். எனவே உங்களின் சேவைக்காகத்தான் நாங்கள் இந்த அலுவலகத்தை திறந்திருக்கின்றோம். எனவே நீங்கள் எவ்விய தயக்கமின்றி இந்த வாசலில் எவ்விதமான போலீசாரோ இராணுவத்தினரோ இருக்க மாட்டார்கள். சுயமாக வந்து நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். நீதியான முறையில் எல்லா தீர்வுகளும் உங்களுக்கு தரப்படும். தொடர்ந்து வரும் இந்த பிரதேச சபை தேர்தலிலும் நாங்கள் இந்த அலுவலகத்தை பாவித்து உங்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கை இறங்குவோம். எனவே தேசிய மக்கள் சக்திக்கு உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்கி உங்கள் பகுதிகளை முன்னேற்றத்துக்கு இந்த தொடர்பான நிலையத்தை ஒரு முக்கிய இடமாக நீங்கள் செய்ய வேண்டும், அணுக வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். வணக்கத்துக்குரிய குருக்கள் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களே, இளங்குமரன் அவர்களே, பவானந்தராஜா அவர்களே,
அதே போன்று எங்களுடைய யாழ் மாவட்டத்தினுடைய அமைப்பாளராக இருக்கின்ற தோழர் அம்பலவான கணபதி பிள்ளை அவர்களே, அதே போன்று கோப்பாய் பிரதேசத்தின் எங்களுடைய அமைப்பாளர் தோழர் தனிஷ் அவர்களே, அதே போன்று மானிப்பாய் பிரதேசத்தினுடைய அமைப்பாளர் வருகை தந்திருக்கின்றார்கள், அவர்கள் சுரேன் அவர்கள். அதே போன்று வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் இருந்து வருகை தந்திருக்கிறார் ஷாம் அவர்கள். அதே போன்று மேலும் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து எங்களுடைய எதிர்கால அமைப்பாளர்கள் பலர் வந்திருக்கின்றார்கள். அதே போன்று வட்டுக்கோட்டை போன்ற பிரதேசங்களில் இருந்து பல இளம் அமைப்பாளர்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லோருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் எல்லோருக்குமே தெரியும், எனக்கு முன்பு பேசிய அனைவரும் பேசிய விடயங்களை நான் மீண்டும் மீண்டும் பேசுவதில் பிரயோஜனமில்லை என்று நினைக்கின்றேன். இருந்த போதிலும் கூட இந்த அலுவலகம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான அலுவலகம். அது வேறு எதற்காகவும் அல்ல, உண்மையிலேயே இன்றைக்கு நாங்கள் இந்த அலுவலகம் மாத்திரமல்ல, நாங்கள் கடந்த வாரம் எடுத்துக்கொண்ட பலாலி வீதியில் ஒரு அலுவலகத்தை திறந்திருக்கின்றோம். இன்று இந்த அலுவலகம், நாளை எங்களுடைய வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் இருக்கின்ற அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கு இருக்கின்றோம். சாபகச்சேரி பிரதேசத்தில் அலுவலகம் அமைத்திருக்கின்றோம். நெல்லியடி பிரதேசத்தில் அலுவலகம் அமைத்திருக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் யாழ் மாவட்டம் முழுவதுமே அலுவலகங்களை திறந்து அந்த அலுவலகங்களின் மூலமாக மக்களோடு தொடர்பாடல் கொள்வதற்கு அல்லது மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அறிவதற்கு, மக்கள் வந்து தாங்களுடைய பிரச்சனைகளை குறை நிறைகளை மனதார சொல்வதற்கு ஒரு நிலையம் ஒன்று தேவைப்படுகின்றது. அதுதான் இங்கு இருக்கின்ற மக்கள் மத்தியில் இதனால் வரைக்கும் இருந்த அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டால் அவர்களை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, கேட்டாலும் கூட பார்த்தாலும் கூட சுதந்திரமாக பேச முடியாது, எங்களுடைய மனதை விட்டு பேச இயலாது, எங்களுடைய மனதில் இருக்கின்ற மன உளைச்சல்களை அவர்களிடம் வெளிப்படுத்த முடியாது என்று கூறிய மக்களே அதிகமாக இருக்கிறார். அந்த வகையில் எங்களை பார்த்தவுடன் மக்கள் சிந்திக்கின்றார்கள், இது எங்களுடைய அரசாங்கம் என்கின்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு வந்திருக்கின்றது. எங்களுடைய அரசாங்கம் மாத்திரமல்ல, நேற்று முதல் நாள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும், தோழர் அனுர அவர்கள் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த போது என்றுமே இல்லாதவாறு எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இல்லாதவாறு, எந்த ஒரு ஜனாதிபதிக்கும் இல்லாதவாறு பெரிய அன்பை செலுத்துகின்றவர்களாக யாழ் மக்கள் மாறி இருக்கின்றார். அப்படியானால் அப்படி அவர் மீது நாளுக்கு நாள் அவரை ஈர்ப்பு கொள்ளுகின்ற, அன்பு செலுத்துகின்ற ஒரு நிலைமை எதனால் ஏற்பட்டிருக்கிறது? வேறு எதனாலும் அல்ல, இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் 76 வருடங்களாக இருந்தது பிரபுக்களுடைய அரசாங்கம், பிரபுத்துவ அரசாங்கம், மேட்டு குடிகளுடைய அரசாங்கம். அந்த மேட்டு குடிகள் உண்மையிலேயே சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை தெரியாது, பேசாது, புரியாது என்கின்ற நிலையில் தான் அவர்கள் இருந்தார். அதன் அடிப்படையில் மேட்டுக்குடியினுடைய தேவைகளை மாத்திரமே அவர்களுடைய தேவையாக கருதினார்களே தவிர நாட்டு மக்களுடைய தேவைகளாக கருதவில்லை. அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு 25.2% மக்கள் ஒரு மாசத்துக்கு 17,000 ரூபாய் வருமானம் பெறுகின்ற மக்களாக இருப்பதாக இன்றைக்கு மத்திய வங்கியினுடைய புள்ளி விபர அறிக்கைகள் கூறுகின்றன. அதே போன்று மத்திய வங்கி அறிக்கை மறுபக்கம் சொல்லுகின்றது, இந்த நாட்டில் 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் வாழ வேண்டும் என்றால் 90,000 ரூபாய் வேண்டும் என்று. அப்படி சொன்னால் 3/2% மக்கள் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 17, ஒரு மாசத்துக்கு 17,000 ரூபாய் மாத்திரம் பெறுகின்ற மக்கள். வறுமை அதிகரித்திருக்கின்றது. மறுபுறத்தில் அந்த வறுமையின் அதிகரிப்பின் காரணமாக நாட்டில் போதைப் பொருள் வியாபாரமாக குற்றச் செயல்களா இவைகள் அதிகரித்திருக்கின்றது. அதே போன்று மறுபுறத்தில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா வகையிலும், எல்லா கலாச்சார ரீதியாகவோ, அரசியல் ரீதியாகவோ, சமூக ரீதியாக சீரழிந்து போயிருக்கின்றது. இந்த சீரழிவின் காரணமாக இந்த நிலைமையில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், மக்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டும், நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் கடந்த காலங்களில் இந்த நாட்டில் ஒவ்வொரு அரசாங்கங்களையும் உருவாக்கினார்கள். ஒவ்வொரு கட்சிக்காரர்களுக்கும் பின்னால் ஓடினார்கள். ஒவ்வொரு கட்சிக்காரர்களையும் கொண்டு வந்து அவர் எனக்கு பிரச்சனையை தீர்ப்பார், அவர் எனக்கு தொழில் தருவார், அவர் எங்களுடைய வீட்டு பிரச்சனையை தீர்ப்பார், கிராமத்து பிரச்சனையை தீர்ப்பார், வீடு பிரச்சனையை தீர்ப்பார் என்று பார்த்து ஏமாந்து போன வரலாறே இருக்கின்றது. அதனால் அந்த ஏமாற்றம் அடைந்த மக்களே
இன்று எல்லோருமே சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அவ்வாறு தெரிவு செய்துகின்றது போது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இந்த வரலாறை புரட்டி போட்டிருக்கின்றது என்றாலும் கூட அது மிகையாகாது. ஏனென்றால் வேறு எதுவும் அல்ல, இந்த நாட்டில் மக்கள் இது நாள் வரைக்கும் யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டு அங்கு இருக்கின்ற தமிழ் கட்சிகளிடம் இருந்து வேறு யாருக்கும் விட்டு கொடுத்ததாக வரலாறு கிடையாது. ஆனால் இந்த முறை அது வடக்கா, கிழக்கா, தெற்கா, மேற்கா அல்லது வன்னியா, எல்லா பிரதேசங்களின் முதலாவது கட்சியாக, முதன்மையான கட்சியாக மக்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செஞ்சிருக்கின்றார். மலையகத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட இது நாள் வரைக்கும் தாங்களுடைய பாட்டனுடைய சொத்தென நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறார். கொழும்பு மத்தியை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள், அது யாராலையும் அசைக்க முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு உடைத்து நொறுக்கப்பட்டு இன்றைக்கு அனைத்து மக்களுமே ஒரு கொடியின் கீழ், நாங்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரே வார்த்தை தான், இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் ஒரு கொடியின் கீழ், ஒரு குடையின் கீழ் அணிதிரளா விட்டால் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி நினைத்தும் பார்க்க முடியாது என்று நாங்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு விடயம். அதனால் இன்றைக்கு அந்த நிலைமைகளுக்கு ஏற்பவே மக்கள் இன்றைக்கு முழு நாட்டு மக்களும் எங்களை ஆற தழுவி கொண்டிருக்கிறார்கள். ஆற தழுவி கொண்டதன் விளைவாகவே மக்களுக்கு நாங்கள் அளித்த வாக்குறுதி இருக்கின்றது. மக்களை எங்களை நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள். அதனால் இந்த நாட்டில் அல்லது இந்த பிரதேசத்தில், இந்த மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற அசுத்தமான செயற்பாடுகளை எல்லாவற்றையும் சுத்தம் செய்கின்ற அல்லது இதைகளை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அந்த தேவையின் நிமித்தமாக முதலாவது வேலையாக நாங்கள் இதில் அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டால் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த அரசியல் கலாச்சாரம் என்பது இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளே மேலே இருந்தார்கள், அவர்கள் உயர்வான இடத்தில் இருந்தார்களே தவிர, பெரிய பிரபுக்களாக இருந்தார்களே தவிர, அவர்களை யாராலும் கேள்வி கேட்க முடியாது தவிர, நீதிமன்றம்களா, நீதித்துறை எல்லாவற்றுக்கும் மேலே இருந்தார்களே தவிர, பாராளுமன்றமா, சட்டத்துறையா அல்லது அரசியலமைப்பா, எல்லாவற்றுக்கும் மேலே இருந்து செயற்படுகின்றவர்களாகவே அரசியல்வாதிகள் இருந்தார்கள். அந்த மேலே இருந்த அரசியல்வாதிகளை அனைவரையும் கீழே இறக்கி இன்றைக்கு அவர்களை வீட்டுக்கு அனுப்பி நாளைக்கு அவர்களை சிறைக்கும் செல்ல வேண்டி வருமோ என்னமோ எனக்கு தெரியாது. அது நீதித்துறையும் அதையும் கவனத்தில் எடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இருக்கும் போதிலும் கூட இன்றைக்கு அந்த நிலைமைகள் மாற்றி சாதாரண மக்கள் மத்தியில் இன்றைக்கு அதிகாரம் கிடைத்திருக்கின்றது. சாதாரண மக்கள் மத்தியில் அதிகாரம் கிடைத்து இன்றைக்கு 70 நாள் ஆகும். 70 நாளுக்கு பிறகு மறுபடியும் பாருங்க, இது நாள் வரைக்கும் ஒன்று சேராத தமிழ் கட்சிகளின், இரு நாள் வரைக்கும் ஒன்று சேராத சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்கா, மனோ கணேசன், திகாம்பரம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர போறாதாக கூறுறாங்க. வேறு எதற்கும் அல்ல, வேறு எதற்குமே அல்ல. இன்றைக்கு அவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்று அவர்களுடைய கடந்த கால பயணம், அந்த பயண பாதை என்பது மோசடி மிக்கது. லஞ்சம் ஊழல் மலிந்து கிடக்கின்றது. அதனால் லஞ்சம் ஊழல் மோசடியில் மலிந்த எமது நாட்டை சூறையாடிய, எமது நாட்டை கொள்ளை அடித்த கொள்ளைக்காரர்களிடம் இருந்து மீட்கின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட போகின்றது. அதனால் இன்றைக்கு சட்டம் அவர்களுக்கு பின்னால் வருகின்றது. சட்டம் துரத்துகின்ற பொழுது அந்த சட்டத்தில் இனியும் ஓட்டைகள், ஒளிச்சல்கள் கிடையாது. இதனால் வரைக்கும் இந்த சட்டத்துறை எடுத்துக்கொண்டாலும் கூட அது அரசியல்வாதிகளுடைய பையில் இருந்து, அரசியல்வாதிகள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு அந்த சட்டத்துறைக்கு சுயாதீனமாக, சுதந்திரமாக செயற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் அவர்கள் இன்றைக்கு மீண்டும் மக்கள் மத்தியில் வந்து இன்றைக்கு என்னத்தை சொல்வது, தேசிய மக்கள் சக்தியை எப்படி குறை கூறுவது, அவர்கள் எப்படி குற்றம் சாட்டுவது என்கின்ற தோரணையில் தேடிக்கொண்டிருப்பதாக தெரிய வருகின்றது. அதற்காக மீண்டும் அவர்கள் பார்க்கின்றார்கள், இந்த நாட்டில் இனவாதத்தை தூண்ட முடியுமா, மதவாதத்தை தூண்ட முடியுமா, இன ரீதியான பிணக்குகளை ஏற்படுத்த முடியுமா, தமிழா எழுந்திடு என்று கூற முடியுமா, அல்லது தமிழர்களுடைய ரத்தத்தை சூடேற்ற முடியுமா, மலையக மக்களே இது நாள் வரைக்கும் எங்களை மறந்து விட்டீர்களா என்று கேட்கின்ற பார்வை இருக்கின்றது. முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் சென்று முஸ்லிம்களே நாங்கள் எல்லோரும் இஸ்லாமியர்கள் என்று கூறுகின்ற
போக்கு இருக்கின்றதையும் அந்த வகையில் இவர்கள் எவ்வாறு கூறி மீண்டும் இந்த நாட்டில் ஒரு இன தாண்டவம் ஆடுகின்ற செயற்பாட்டை தூண்டுவதன் மூலமாக அதன் மூலமாக தாங்களுடைய அரசியலை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அல்லது தாங்களுக்கு ஏதாவது கதவுகளை திறந்து கொள்ள முடியுமா என்று பார்க்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் சொல்லுகின்றோம், வேறு எதுமல்ல, நாங்கள் இருப்பது மக்களோடு. நாங்கள் எங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக மனசாட்சிக்கு துரோகம் இழைக்க மாட்டோம் என இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் உறுதியளித்திருக்கின்றோம். அதனால் இந்த 5 வருடம் அல்ல, எதிர்வரும் 5 வருடமும் மாத்திரமல்ல, இனி சதா காலமும் இந்த நாட்டின் மக்கள் மத்தியில் மலர்ந்திருக்கின்ற இந்த மக்கள் ஆட்சியை எந்த கொம்பனாலும் மாற்றி அமைக்க முடியாது என்பதை நாங்கள் கூறுவோம். ஏனென்றால் வேறு எதனாலும் அல்ல, மக்களுக்கு தெரியும் நாங்கள் மனசாட்சி உள்ளவர்கள். இன்றைக்கு மனசாட்சி உள்ள மனிதர்கள் இந்த நாட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கின்றார்கள். அந்த ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள் மேட்டுக்குடியை சார்ந்த பசி என்றால் என்ன அல்லது மக்களுடைய துன்பங்கள், வேதனைகள், ஏழ்மை, பிரச்சனைகள் என்று எண்ணம் தெரியாத அல்லது அவ்வாறான உணர்வுகள் இல்லாதவர்களை இதனால் வரைக்கும் ஆட்சியில் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தோழர் அனுரை எடுத்துக்கொண்டால் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்ன, அவர் சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்து பல்வேறு கஷ்டங்கள், இன்னல்கள் எல்லாவற்றையும் சந்தித்து இன்றைக்கு உலகமே போற்றுகின்ற உலக அரசியல்வாதிகள் அனைவராலையும் திரும்பி பார்க்கப்படுகின்ற, அனைவராலும் பேசப்படுகின்ற அது இயக்கங்களா அல்லது இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற அரசியல் இயக்கமா, அரசாங்கங்களா, ராஜதந்திரிகளா, எல்லோருமே இன்றைக்கு பேசுபடு பொருளாக இருப்பது வேறு யாருமல்ல, அனுரவுனுடைய ஆட்சி அல்லது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம். இந்த மாற்றம் நாளைக்கு உலக ரீதியாக தழுவிக்கொள்ளுமா, உலக மக்களும் இதை பின்தொடர்வார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அதனால் எப்படியாவது இந்த உலக மக்களுக்கும் முன்னுதாரணமாக திகழ்கின்ற எங்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு சதி சூழ்ச்சிகள் இடம்பெறுகின்றது அன்பர்களே. அதனால் அந்த சதி சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும். அதை முறியடிக்கக்கூடிய ஒரே சக்தி வேறு எதுமல்ல, மக்கள் சக்தியாகும். மக்களை தான் நாங்கள் நம்புகின்றோம். இந்த மக்களுக்காகத்தான் எங்களை அர்ப்பணிப்பு செய்கின்றோம். அந்த மக்களிடம் இந்த முறைப்பாடுகளை செய்து நாளைக்கு எந்த கும்பனாலும் எங்களுடைய அரசாங்கத்தை, உங்களுடைய அரசாங்கத்தை அசைக்க முடியாது. நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த அரசியல் உள்ளுக்கு உள்வாங்கிக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கான முன்னோடிகளாக, அதற்கான வீடுகளாக, அதற்கான திறவுகோலாகவே இன்றைக்கு இந்த கோப்பாய் அலுவலகம் நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். அதனால் கோப்பாயில் வாழ்கின்ற மக்கள் மாத்திரமல்ல, இந்த பிரதேச யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நாங்கள் அன்பாக அழைப்பு விடுக்கின்றோம். நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்து 70 நாள் ஆகின்றது. இதில் குறைகள் நீங்கள் காணலாம், குற்றங்கள் நீங்கள் காணலாம். பொறுத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் காணுகின்ற குறைகள், குற்றங்களை நிச்சயமாக நாங்கள் வெகு கூட சீக்கிரத்தில் முடிவுக்கு கொண்டு வருவோம். அந்த முடிவுக்கு கொண்டு வருகின்ற பணிக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் நாளைக்கு எங்களுக்கு பூரணமான ஒத்துழைப்பை தாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்பி ஒரு புதிய யுகத்திற்கு கொண்டு செல்வதற்கு, பலமான நாட்டை உருவாக்குவதற்கு, அழகான வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒன்று சேர்வோம். அதற்காக வாருங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை பேசுங்கள், அதே போன்று எங்களுடைய பிரச்சனையும் கேளுங்கள். நீங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த நாட்டில் கருத்தியல் ரீதியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டத்தின் மூலமாக எமது நாட்டுக்கு ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்குவோம். அதற்காக வாருங்கள் என்று கூறிக்கொண்டு, அதற்காக இந்த கோப்பாய் அலுவலகத்தை பயன்படுத்துமாறு அதில் ஒவ்வொரு நாளும் அல்லது விசேடமாக பாராளுமன்ற அல்லாத நாட்களில் கூடுதலாக ராஜீவன் தோழர் இருப்பார். அதே போன்று நானும் வருவேன். அதே போன்று பவானந்த ராஜா, அதே நேரத்தில் இளங்குமரன் உள்ளிட்ட அனைவரும் இந்த பிரதேசத்திற்கு நாங்கள் விஜயம் செய்வோம். அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாருங்கள், பேசுவோம். பேசி எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வினை காண்போம். அதே நேரத்தில் நாளைக்கு நல்லதொரு உலகத்தை உருவாக்குவதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர்வோம். ஒன்று சேர்கின்ற வீடாக, கோப்பாயின் பெரிய இல்லமாக எங்களுடைய கோப்பாய் அலுவலகத்தை மாற்றி அமைங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.